ஹாய், இன்றைக்கும் ஒரு டிஐவை தான் பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் ஜாடி வச்சு அந்த காலத்து ஜாடி பாட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி பேர் கூட எழுதியிருக்கோம். சைடில் 2.5 கேலன் நினைக்கிறேன், ஜிஎன்னா கேலன் நினைக்கிறேன் போட்டிருக்கோம். 1952 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இயர் கூட போட்டிருக்கு பாருங்கள். ஒரு ஜாடி 15 rupees அப்படின்னு சொல்லி 2 ஜாடி வாங்கினதா சொன்னாங்க. அப்போது இதிலெல்லாம் ஃபுல்லாக ஊறுகாய் போட்டு மாவடு என்னென்ன ஊறுகாவோ எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. 4-5 ஜாடியில் போட்டு இது வாயில் ஒரு துணி போட்டு நல்லா இருக்க கட்டிட்டு அது மேலே இந்த மூடியை போட்டு வைப்பாங்க. டெய்லி மார்னிங் குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு மரக்கரண்டி வச்சு ஃபுல்லாக கிளறி விடுவாங்க. அது ஒரு டெய்லி ரொட்டீனாக இருந்தது. அப்போது டெய்லி யூஸ்க்கு இதுலேருந்து கொஞ்சம் வேற ஒரு ஜாடி குட்டி ஜாடியில் எடுத்து வச்சுருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மொத்தமாக உப்பு புளி ஊறுகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஜாடி இது. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் அவ்வளோ யூஸ் இல்லை இல்லையா? மளிகை சாமான்லாம் அப்பப்போ வாங்கி நம்ம அப்படியே யூஸ் பண்ணி முடிச்சிடுறோம். அதனால் இது ஒரு டெக்கர் பீஸாக மாற்றலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பெயிண்டிங் ஸ்கில் வச்சு கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு அது மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது செகண்ட் ஜாடி. இது பெயிண்ட் பண்ணி ஒரு 3-4 years இருக்கும். கொஞ்சம் பெயிண்ட் கூட அங்கங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.